குளித்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொல்லும்பாங்க. அதாவது எள்ளச்சி இருந்தால் அதுக்கு எள்ளு சாப்பிடணும், கொளுத்து இருந்தால் கொள்ளு சாப்பிடணும். இந்த குடலில் உள்ள கொழுப்புகளை கரைச்சி உடலை மெலிய வச்சு அது உடல் எடையை குறைக்க உதவும். ஆனால் எனக்கு இந்த கொள்ளு வாசனை பிடிக்காது. பொதுவாக உடல் குண்டா இருக்கவங்க காலையில் ஒரு ஸ்பூன் கொள்ளு எடுத்து ஊற போட்டு அந்த தண்ணியை குடித்து அதை சாப்பிட்டா உடல் மெலியும்னு சொல்லுவாங்க. குதிரைக்கெலாம் அதான் கொடுப்பாங்க. ஆனால் அதனால் சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதை எதை சொல்கிறது, அதனோட பவர் இருக்கும் இல்லையா, உள்ளே இருக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கொழுப்பு அதிகமாக இருந்தால் நம்ம கொள்ளு சாப்பிடலாம். ஒரு நாளோ 2 நாளோ இல்லை வாரத்தில் டெய்லி கூட சாப்பிட்லாம். ஆனால் ஒரு அளவாக சாப்பிடணும், இல்லைன்னா அது சூடு. இப்போ சில பேர் வயிற்றில் புழுலாம் இருக்கும்ல, இந்த கொள்ளு சாப்பிடும்போது புழுலாம் போயிடும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஆளாக்கு அதாவது 100 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன், ஒரு 7 பல் பூண்டு. ஆனால் அந்த கொள்ளில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா கழுகி அந்த கல் பார்க்கணும், இல்லைன்னா கல் நிறைய சேர்ந்துருக்கும். அதனால் நல்லா அரித்து தண்ணியில் போட்டு அரித்து நான் கொள்ளு ஒரு ஆளாக்கு 100 கிராம் எடுத்திருக்கேன்னா, ஒரு 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன்னா, இந்த ஒரு 10-15 கான சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சாச்சு, அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு, ஒரு 3 வத்தல், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் எல்லாமே நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கடாயில் ஒவ்வொரு பொருளாக போட்டு நம்ம வதக்க வேண்டியதான். எண்ணெய் ஊற்றுனதுக்குள்ளே பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு, அதில் வத்தல் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிப்போம். பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதனால் அதுவும் பச்சை வாசனை பொருளுக்கு வைப்போம். நான் நிறைய வத்தல் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு தகுந்தாப்பில் காரம் சொல்லியிருக்கேன், எனக்கு தகுந்தாப்பில் காரம் கிடையாது. நான் நிறையா காரம் போடுவேன். நான் ஒரு 6-7 வத்தல் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஆனால் இப்படி போட்டால் தான் அந்த கொள்ளோட ஸ்மெல் நல்லா டாமினேட் பண்ணி நல்லாயிருக்கும். அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் கொள்ளை கழுகி வத்தல் பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லையா, அது கூட போட்டு வதக்கியிருக்கேன். இதை தனியாகவும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் தனியாகவும் வதக்கலாம். நான் அதே இதுக்கு சேர்த்தே வதக்கும், சேர்த்தானே அரைக்க போகிறோன்னு சொல்லிட்டு சேர்த்து வதக்கி அரைச்சிருக்கேன். கொள்ளுக்கு இது கருப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் வறுபடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வாசனை. அதே போல் கொள்ளு வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா கொள்ளு சீக்கிரமாக அந்த தோலெல்லாம் கருத்துட்டு அப்படின்னா கசக்க வர ஸ்மெல் வந்துடும். ஆகையால் நீங்கள் கொள்ளு வறுக்கும்போது எண்ணெய் ஊற்றி வத்தல் பச்சை மிளகா வறுக்கும்போது ஹையில் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எக்காரத்தை கொண்டு ஹை ஃப்ளேமில் இருக்காதீங்க. கொள்ளு போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமுக்கு போகாதீங்க, அது கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த கொள்ளை இது பண்ணுவோம், நல்லா வதக்குங்க. கொள்ளை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் வேகிறது, அதாவது வதக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா கொள்ளு வத்தலையும் தனியாக வறுத்து தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சட்னி வெங்காய சட்னிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலாம் போட்டு நீங்கள் வதக்கிங்க. நான் இதிலே போட்டு வதக்க ஆரம்பித்து அப்படியே வதக்கிட்டேன். வெங்காயம் ஃபஸ்ட்டு வத்தல் போட்டும், அப்புறம் கொள்ளு போட்டும், அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதெல்லாம் அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம், ஆனால் வதக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்குங்க. இல்லைன்னா அந்த கொள்ளோட ஸ்மெல். இப்போ வர தக்காளிலாம் ரொம்ப நல்லா வதங்கும், அப்படியே தோலாக வரும்னு சொல்லலை. அதனால் நம்ம தான் குத்தி உடச்சி வதக்க பண்ணுறதுக்கு வதக்கிக்குங்க. கொள்ளு எப்படி வைப்பாங்கன்னா, கொள்ளு வறுத்துட்டு அதில் வத்தல் தேங்காய் உப்பு அப்புறம் இதெல்லாம் வச்சு அரைப்பாங்க. துவையல் மாதிரி அரைப்பாங்க, சட்னி மாதிரி அரைக்க மாட்டாங்க. எனக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிக்காது அவ்வளோவா. அதனால் நான் கொள்ளு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப யோசனையாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த கொள்ளோட ஸ்மெல் எனக்கு இப்படி புதினா சட்னி சில பேருக்கு பிடிக்காதோ அந்த வாசனை, அதே மாதிரி இந்த கொள்ளு வாசனையும் ஒரு வித்தியாசமான வாசனை, அதுவும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நம்ம நிறைய எண்ணெய்லாம் நிறையலாம் ஊற்றலை. அதனால் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வதங்குற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆற வைக்கணும்.
ஆற வைக்காமல் மிக்சியை யூஸ் பண்ணாதீங்க, மிக்சி சீக்கிரமாக போயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபேன்லையோ இல்லை ஒரு ஓப்பன் பிளேஸ்லையோ ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு மிக்சியில் நல்லாவே பேஸ்ட் பண்ணுங்க, ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ துவையலுக்கு அரைக்கும் போது வந்து கொஞ்சம் லைட்டாக இட்லி பொடி இருக்குல்ல கரகரன்னு, அந்த மாதிரி அரைப்பாங்க. நம்ம வந்து தொக்கு மாதிரி தானே பண்ண போகிறோம். அதனால் நம்ம சட்னி தொக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அல்லது ஒரு அரை ஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை நிறைய எண்ணெய்னு தேவை கிடையாது. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, 2 வத்தல், கொஞ்சோண்டு உளுந்து இதை போட்டு தாளிங்க. தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம். தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, அதை கிண்டி விடணும்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைங்க. நீங்கள் உடனே இறக்கிறாதீங்க, ஏன்னா அது கொதிக்கணும். நம்ம புளி சேர்க்கலை, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி 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 கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் குளிர்காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சட்னிலாம் உடனே கெட்டு போகாது. ஆனால் என்ன வெயில் காலம் ஆக ஆரம்பிச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சட்னிலாம் அதாவது புளி போடாமல் சட்னி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் வதக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டோம் இல்லை வந்து டைம் ஆச்சு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அப்புறம் வந்து நான் ஒரு 50 ml மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதை கழுகி விட்டுருக்கேன். தண்ணி, ஃபஸ்ட்டு சட்னி, உப்பு, காரம் இது வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்பில். இப்போ எனக்கு காரம் நிறைய பிடிக்கும், அதனால் நிறைய காரம் போடுவேன். சட்னி வந்து எனக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் பிடிக்காது, அதனால் நான் நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன். அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட காரத்தை இருந்தாலும் பார்த்துக்கணும். ஆனால் இந்த சட்னி வந்து தண்ணி கம்மியாக விட்டிங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் காரம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டே அரைச்சிருக்கணும், வதக்கிருக்கணும். சில இது கொஞ்சம் வேறு மாதிரி கலரில் இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் ஜன்னல் கிச்சனை மேடையை அதாவது அடுப்பை ஒட்டினாப்பில் ஜன்னல் இருக்கிறதுனால அதனோட கலர் வேறு மாதிரி தெரிஞ்சது. இப்போ நீங்கள் இட்லியில் பார்க்கும்போது வேறு மாதிரி ஒரு கலர் இருக்கும். இதுதான் நம்மளோட கொள்ளு சட்னி, கொள்ளு தொக்கு எது வேணாலும் வச்சுக்கலாம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நான் வச்சேங்கிறதுக்காக நான் சொல்லலை. உடம்பு குறையணும் இல்லை இதை வந்து நம்ம இட்லியில் சாப்பிட்லாம், தோசை சாதத்தில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஏதாவது விட்டு, ஏன்னா இது வந்து சூடு கொள்ளு, அதனால் ஒரு 1/2 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ நல்லெண்ணெய் விட்டு நம்ம அது கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கும் போது உடலில் கொழுப்பு கரையை நம்ம உடல் மேலேயும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். மற்றொரு வீட்டில் சந்திக்கலாம்.